இன்னைக்கு லைவ்ல முதல்ல நாம பார்ப்போம் நம்ம நியூஸ் ஒன்னோட வீடியோவை. சோசியல் மீடியாவில் இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. அதுல ஒரு காதல் ஜோடிய சில ரவுடிகள் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அடிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததும் நாலாபுறமும் ரொம்ப பரபரப்பா இருக்கு. சத்யுகம், திரேதாயுகம், துவாபர் யுகம், அப்புறம் கல்யுகத்துக்கு அப்புறம் இப்ப வந்திருக்கிறது சோசியல் மீடியா யுகம். இங்க ஒவ்வொரு உண்மையும் பொய்யான தகவலும் ஒவ்வொரு சம்பவங்களும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி பரபரப்பை உண்டாக்கிடுது. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இப்ப நீங்க பார்க்க போறது. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்து கோவப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு மக்கள் ரொம்பவும் சந்தோஷமும் பட்டாங்க. இந்த காதலர்களுக்கு நடந்த கொடுமை நல்லதான்னு, இவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கணும்னு நினைச்சாங்க. இந்த வீடியோனால நம்ம சமூகத்தோட அப்படிப்பட்ட ஒரு முகம் வெளியே வந்தது. அதுல சோ கால்டு பாரம்பரியம், கலாச்சாரம்ன்ற பேர்ல ஒருத்தரை அடிச்சு காயப்படுத்துறது, சட்ட விரோதமா அவங்கள தண்டிக்கிறது, பெண்களோட அவங்க தவறா நடந்துக்கிறது, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. யாரும் ஒண்ணுமே சொல்லல. இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்துல பாரம்பரியமும் கலாச்சாரம் என்ற முகமுடி போட்டிருக்கு அப்படின்ட்டு. வணக்கம் நண்பர்களே, நான் அனுப் சோனி கிரைம் பேட்ரோல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. ஜெய்ஹிந்த் சார். எஸ் சார், நான் அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேன். ஷோர் சார், ஜெய்ஹிந்த். இந்த சம்பவம் நம்ம ஏரியாவில் தான் நடந்திருக்கு. இந்த பசங்க யாருன்னு தெரியல, அடிக்கிறவங்களும் யாருன்னு பாரு. சார் வாங்க வாங்க நானா ப்ளீஸ் நானா விட்டுருங்க நானா வேணாம் ப்ளீஸ் நானா கால பிடிக்கல பசங்கள சும்மாவே விட கூடாதுடா நானா. அம்மா மறுபடியும் துப்பறீங்களா? பலக்கண்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த ஸ்டோலை நீ எப்போ எங்க போட்டிருந்த? போன வாரம் என் ஃப்ரெண்டோட பர்த்டே அன்னைக்கு. ஏ அப்புறம் அன்னைக்கு இந்த பேகும் இருந்தது அவங்க கிட்ட? ஆமா இருந்தது. அம்மா இன்னைக்கு ராத்திரி எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்காதீங்க, நான் வந்து சாலட் சாப்பிட்டுக்கிறேன். அட சரி கண்ணா, பாய் பாய். பாய் பாய். பார்த்து ஜாக்கிரதை. அனி, நான் ரூம்ல டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். சக்கரை தீர்ந்து போச்சு. கொஞ்சம் சக்கரை தர முடியுமா? இருங்க, எடுத்துட்டு வரேன். கொடுங்க. இந்தாங்க. கொடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? கொஞ்சம் விரல தானே தொட்டேன். டீ என்ன என் வாழ்க்கையே இனிப்பாயிடும். போடா போடா இங்க இருந்து. கொஞ்சம் விளையாட்டுக்கு பண்ணா உடனே கை நீட்டி அடிப்பியா? இன்னொன்னு வேணுமா? இன்னொன்னு வேணுமா? இதுக்கு நீ அனுபவிப்ப. இந்த தடவை பார்சல் டெலிவரி பங்க்சுவாலிட்டி அப்புறம் எந்த டேமேஜும் இல்லாம பார்சல் சர்வீஸை கொடுக்கறதுல சோஹோவோட டீம் நம்பர் 1 வந்திருக்கு. இதோட சேர்த்து இந்த வருஷம் 3. இதை பாருங்க சுபாஷனா, அடுத்த வாட்டி நாங்கள் தான் ஜெயிப்போம். இங்க பாரு பிரியா, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், கேட்டுக்கோ. இந்த பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்ற பூட்டை உடைச்சு நீ சமுதாயத்தை திருத்தணும்னு நினைக்கிறல்ல, அந்த கன்றாவெல்லாம் விட்டுட்டு உன்னோட வேலையில நீ கவனம் செலுத்தினா உனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்காது? போதும், நிறுத்து. ரொம்ப ஓவரா ஞானி மாதிரி பேசாத. போதும் ஷான், எதுக்கு இப்படி சூடாகிற? வா வெளியே போய் சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலாம். வாங்கி கொடு. இவனுக்கு மண்டை சூடேறி போச்சு. நீ என்னோட ரிப்போர்ட்டை கெடுக்க முயற்சி பண்ணிருக்கல்ல,
இனி பாரு உன்னை நான் என்ன பண்றேன்னு. டேய் ஷாலின், பாஸுக்கு முன்னாடி அப்படியே ஜிங் ஜாங் போட்ட ரொம்ப ஸ்மார்ட்டா காட்டிக்கிறியா நீ? இதை பாரு, நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஏய், உன்ன சொல்லிக்கிறேன். மாதிரி எத்தனையோ பேரை பாத்துருக்கேன். ஆட என்னடா பண்ணுவ நீ? என்ன வேணா பண்ணுவ, சத்தம் போட்டு நீ பேச. தான்டா முதல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுன. என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? பேசும்போது என்ன கை பண்ணுவ? வைக்கிற? என்ன? ஹலோ சார். என்னாச்சு? அட சார், எவ்வளவு நேரம் குரல் கொடுக்கறது? அதுக்கு தான் தண்ணி தெளிச்சேன். உங்க வீடு வந்துருச்சு. சார், அந்த வைரலான வீடியோ இங்க தான் எடுத்திருக்காங்க சார். இங்க பாருங்க. சேம் நோட்டீஸ் போர்டு, எரிஞ்சு போன மரம், அந்த செடி, அப்புறம் இந்த சுவர். பக்கத்துல சிசிடிவி ஏதாவது இருக்கா? இல்ல சார், பக்கத்துல எங்கேயும் சிசிடிவி இல்ல. ஒரு வேலை பண்ணு, இந்த இடத்த நல்லா சோதனை போடுங்க. ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கையில இருந்து கண்டிப்பா ஏதாவது விழுந்திருக்கும். இந்த ஐடி கார்டு இந்த மாதிரி ஏதாவது, அது மூலமா அந்த ரவுடி பசங்க எல்லாரையும் பிடிக்கும். எஸ் சார். வைரலான வீடியோவை போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே இடத்துல ஒரு பொண்ணோட உடல் எரிஞ்சு போனது கிடைச்சதும் நாலாபுறமும் ஒரே குழப்பமாயிடுச்சு. இது போலீஸ்க்கு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. அந்த பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு கேள்வியும் இருந்தது, இந்த வீடியோவுக்கும் இந்த எரிஞ்சு போன பொண்ணோட பாடிக்கு சம்மந்தம் இருக்குதான்னு. இதை பாருங்க, இது நமக்கு 3வது செஷன். இது வரைக்கும் நீங்க ஓப்பனா எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க உங்க மனசுல இருக்கிறத ஓப்பனா என்கிட்ட சொல்லலைன்னா நான் எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? சரி, இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பர்சனலாக பேசுவோம். உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை உங்களுக்கு அஃபேர் ஏதாவது இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஒரு வேலை இருந்தால் இட்ஸ் ஓகே, ஓப்பனாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். இல்லை, அது வந்து இப்பெல்லாம் டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது ஹெட்டேக் வரும், அப்புறம் வேலை செய்யறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் மற்றவங்களோட ஆஃபீஸில் பின்தங்கி இருக்கேண்ணா. வேற ஏதாவது சொல்லுங்க, ஐ எம் லிஸ்னிங். அப்புறம் அது வந்து டாக்டர், கொஞ்ச நாளாக எனக்கு பிளாக் அவுட் அப்படியே ஆயிடுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் வரி, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மெடிசன்ஸ் எழுதி தரேன். இந்த மெடிசன்ஸை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ணும். அட, என்ன பண்றீங்க நீங்க? நீ எங்கேயாவது வெளியே போனியா? காவியாக்கு ஒரே இருமலா இருந்தது, அதான் மருந்து வாங்க போயிருந்தேன். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லு. உனக்கு காரணம் வேணும்ல வெளியே போறதுக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும். வாங்க. சார், அது என்னோட அம்மா நேரத்துலேருந்து திரும்பி வரல வீட்டுக்கு. நான் என்னோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் அக்கம் பக்கத்தில் அவங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன். அவங்கள எங்கேயுமே காணோம். என்ன பேரு? என் பேர் பலக், அப்புறம் அம்மா பேர் மான்சி. அவங்களோட போட்டோ ஏதோ இருக்கா? அப்ப நீ எங்க கூட வரணும். கூட்டிட்டு வாங்க. மகேந்தர், போங்க மேடம். ஏய், என்ன பண்ற நீ? ஹே, ஏய். சுஹாஸ், 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 நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்கல்ல, அப்புறம் திரும்ப ஏன் வந்திருக்கீங்க? அது நான் வந்து ஏதாவது மறந்துட்டீங்களா? பென்ட்ரைவை மறந்துட்டேன். சந்தியா, யாராவது வந்தாங்களா? யார் வந்தாங்க? அட, யாரும் தெரியாதவங்க. 303க்கு பதிலா 301 பெல் அடிச்சுட்டு சாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. கதவை நல்லா முடிக்கும். விக்டிமா அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அந்த வீடியோல இருந்த பொண்ணும் வீடியோ எடுத்தவங்களும் யாருன்னு தெரியல. ஒருவேளை 2 கேஸும் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்குமோ? முதல்ல வீடியோ எடுத்து பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற சொல்லி செய்தியை சொல்லிட்டு அப்புறம் மர்டர் பண்ணி அதே செய்தியை ஸ்ட்ராங் ஆக்கிட்டான். ஆனா இவனுங்களாம் கையில ஏன் மாட்ட மாட்டேங்கிறாங்க? நாங்க சைபர் செல் த்ரூ ரிவர்ஸ் ட்ராக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒன்னு தெரிஞ்சுக்க முடியும், ஆக்சுவலி இந்த ஒரிஜினல் வீடியோ எங்க ஆச்சுன்னு. சார், இது காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே சார். பல கண் முழிச்சிட்டாங்க. இங்க பேசினா சரியா வராது. ஒன்று பண்ணுங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். பலக்கு, எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. ஆனா ஒன்று நிச்சயமா சொல்றேன், உங்க அம்மாவை கொலை பண்ணவங்கள சீக்கிரமா கண்டுபிடிப்போம். சார், சில டைரிஸ் கிடைச்சது. ஆனா ஒவ்வொரு டைரியிலையும் சில பேஜஸ் கிழிக்கப்பட்டிருக்கு. பலக்கு, இந்த டைரி எல்லாம் உங்க அம்மாவோடதா? எவ்வளவு நாளா எழுதுறாங்க? ரொம்ப ரொம்ப முன்னாடில இருந்து. நான் பிறக்க கூட இல்ல அப்போதுல இருந்து. சரி, இந்த டைரிஸ்ல இந்த பக்கம்லாம் கிழிஞ்சிருக்கே. சார், நான் அவங்களோட டைரியை அன்னைக்கு தொட்டது இல்லை சார். அம்மாவோட பர்சனல் அதையும் தொட மாட்டேன். பலக்கு, இப்போ நீ ரெஸ்ட் எடு. தேவைப்பட்டா மறுபடியும் நாங்கள் வரோம். ஓகே? அப்புறம் இது என்ன? எவ்வளவு கேவலமான ட்ரெஸ்லாம் பண்ற? இதெல்லாம் உனக்கு யார் எடுத்து கொடுக்கறது? நான் ஒரு அப்பாவி பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேங்க. இந்த மாதிரிலாம் சிங்கர் இருக்கிறது எங்க இருந்து கத்துக்கிட்ட? என்ன இது? இன்டர்நெட்ல வாங்கின, சேல்ல கம்மியா இருந்துச்சு வாங்கின. நல்லா இல்லையா இது? நீ இன்டர்நெட்ல இருந்து என்னெல்லாம் கத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. தெரியாதவங்க கூட சேட்டிங், அப்புறம் டேட்டிங், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இனிமே நீ எப்போ என்ன சந்தோஷப்படுத்தவே முடியாது. இந்த கேவலமான ட்ரெஸ்ஸை முதல்ல மாத்து.
அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்பா அவங்கள பத்தி என்னைக்கு கவலைப்பட்டதில்ல. அம்மா ரொம்ப லோன்லி ஆயிட்டாங்க. அப்புறம் நான் ஆசைப்பட்டேன் எங்க அம்மா அவங்களோட பழைய நண்பரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவரோட பேர் என்ன? சுஹாஸ், இங்க பாரு, நீ என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அதனால நான் உன்கிட்ட மனசு விட்டு ஓப்பனா பேசலாம். அண்ட் ஐ பிலீவ் உன்னால தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். சுஹாஸ், எனக்கு விருப்பமே இல்லை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்றது. நான் என் லைஃப்ல அனுபவிச்ச வலிகளை ஒரு பொண்ணா உன்னோட ஒய்ஃபும் அதை அனுபவிக்க நான் விரும்பல. என்னால இந்த பாவத்தை பண்ண முடியாது. இப்போ நீ ரொம்ப எமோஷனலா இருக்க. இதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசி. ஐ எம் சாரி சுஹாஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இது இம்பாசிபிள். அம்மா வீட்டுக்கு வந்து என் கிட்ட இதை சொன்னாங்க. சுஹாஸ் அங்கிள் கிட்ட இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன்னு. நான் அவங்கள ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணேன். நீங்க மறுபடியும் அதை யோசிங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்ணா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட லைஃபையும் உன்னோட கல்யாணத்தையும் காம்ப்ளிகேட்டட் ஆக்க முடியாது. அம்மா என் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தனியா இருப்பியா? நான் தனியா வாழ கத்துக்கிட்டேன் கண்ணா. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தரோட வாழ என்னால பழக்கப்படுத்திக்க முடியாது. அதான் என் பொண்ணு நீ இருக்கல்ல. சுஹாஸ், சுஹாஸ், அட சுஹாஸ். ஹலோ ஹலோ, நான் மிஸ்டர் சுஹாஸ் பேசுறேன். அவர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரா? இல்ல மேடம், நான் அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவர் எங்க? நான் பார்க்குறேங்க. ஹலோ, சுஹாஸ் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரா? இல்லையா? சுஹாஸ் சார் வீட்டில் இருக்காருங்களா? அவரை தாங்க காணோம். அவர் நேற்று ராத்திரி வெளியில போனவர் திரும்பி வரவே இல்லை. ஒரு மர்டர் கேஸ் விஷயமா அவர்கிட்ட நாங்க பேசணும். மர்டரா? ஆமா, அவரோட பழைய ஃப்ரெண்டு மான்சி அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? தெரியாது சார். அவங்க பேரை கூட இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. நாங்க கேள்விப்பட்டது உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாரு. வாட்? இவர் உங்க ஹஸ்பண்ட் சுகாசுங்களா? இங்க பாருங்க, மான்சி உங்க ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க மர்டர் ஆயிருக்காங்க. சுகாச காணோம். என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல என்னோட ஹஸ்பண்ட் என்ன டிவோர்ஸ் பண்ண யோசிப்பாருன்னு. நாங்க சுகாஸ் ரூமை சோதனை போடணும். அவரோட ரூம் எது? அங்க. மகேந்தர் சார். சார், இவர் ஒரு ஃபேமஸ் சைக்காட்டிஸ்ட் ஆச்சே. உங்க ஹஸ்பண்ட் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரா? இல்லைங்களே. உங்க ஹஸ்பண்ட் திரும்பி வீட்டுக்கு வந்தாலோ இல்ல காண்டாக்ட் பண்ணாலோ இல்ல மெசேஜ் கொடுத்தாலோ நீங்க எங்களுக்கு தான் முதல்ல காண்டாக்ட் பண்ணணும். புரியுதா? டாக்டர் சஹேல், இவர் உங்களுக்கு தெரியுமா? இவரு சுஹாஸ், இவரு என்னோட பேஷண்ட் தான். என்னாச்சு? இவருக்கு என்ன நோய்? ஐ எம் ரியலி சாரி. அதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? டாக்டர் சார், இது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு. அதாவது வேலையிலயும் ஸ்ட்ரெஸ் இருந்தது, அதான் ஒர்க்லேயும் பேலன்ஸ். இன்னும் வேற ஏதாவது? பயமா இருக்குன்னு சொன்னாரு. எப்பவும் பயத்திலே இருப்பாரு. கல்யாணத்தை தவிர இன்னொரு பொண்ணு மேல அஃபையர் இருந்தது, அதுக்கான பயமா? கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை உங்களுக்கு அஃபேர் ஏதாவது இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை, அது எனக்கு இப்போ டிப்ரெஷனாக இருக்கு சார். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னது கிடையாது. அப்புறம் யார் மர்டர் ஆனாங்க? அந்த லேடி தான் அவங்க கூட அஃபையராக இருந்தது. மை குட்னஸ். சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான கால். எக்ஸ்கியூஸ் மீ.
நீங்க மான்சி வீட்ல வேலை பாக்குறீங்களா? ஆமா ஆமா சார். அவங்களுக்கு யாராவது விரோதி இருந்தாங்களா? சமீபத்தில் யார் கூட சண்டை கிண்ட? கொஞ்சம் விளையாட்டுக்கு பண்ணா உடனே கை நீட்டி அடிப்பியா? இதுக்கு நீ அனுபவிப்ப. பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் இருக்கான் சார். அவன் தான் சார் ரொம்ப தப்பானவன். அவன் அவன் எங்க இருக்கான்? சார் சார் இவன் தான் அந்த ஆளு. மான்சி உன்னை அரைஞ்சதுக்கு பழி வாங்குறதுக்கு அவங்க கதையவே முடிச்சிட்டியா? இல்ல சார், நான் கொலைலாம் எதுவும் பண்ணல. இன்ஃபேக்ட் மான்சி அன்னிக்கிட்ட நான் தப்பா நடந்துகிட்டதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கூட கேட்டேன் சார். அந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சிடுச்சே சார். நேத்து முந்தா நாள்ல எங்க இருந்த? சார் நான் நேத்து முந்தா நாள் ஆபீஸ்ல தான் சார் இருந்தேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமா சார். மகேந்தர் ராஜ், விசாரிக்கிற விதத்தில் விசாரிங்க. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். என்ன நீங்க அடிச்சே கொண்டாலும் சரி சார், ஆனா செய்யாத தப்ப எப்படி சார் ஏத்துக்க முடியும்? உண்மை என்னவோ அதை சொல்லிடு, தண்டனை கண்டிப்பா குறைஞ்சிரும். அப்படி ஆதாரத்தை வச்சு உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போனோன்னு வையே, லைஃப் லாங் வெளியே வர முடியாது. சார் நான் என் பொண்டாட்டி பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன் சார், எந்த கொலையும் நான் பண்ணல சார். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டே. இவனை கூட்டிட்டு போங்க. போடா. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன் சார். மான்சியோட மர்டர் கேஸ்ல 3 சஸ்பெக்ட் இருக்காங்க. சஸ்பெக்ட் நம்பர் 1 சுகாஸ், அவரோட காதல். இப்ப அவரை காணும். சஸ்பெக்ட் நம்பர் 2 பக்கத்து வீட்டுக்காரன். இவன் மான்சி கிட்ட மோசமா நடந்திருக்கான், அதுக்கு அவங்க அடிச்சிருக்காங்க. சஸ்பெக்ட் நம்பர் 3 இந்த வீடியோ பண்ணவங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த வீடியோ பண்ணவங்க தான் சுபாஷை கிட்னாப் பண்ணிருப்பாங்களா? அப்புறம் சார் அதே ஏரியால தான் நம்மளுக்கு மான்சியோட டெட் பாடியும் கிடைச்சது சார். மான்சி சுகாஸோட சீரியால் ஏதாவது கிடைச்சதா? ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை சார். சுஹாஸோட ஃபோன் கண்டினியூஸ் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. சுஹாஸோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கூட வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தாச்சு. அவனை பத்தி யாருக்கு எதுவும் தெரியல. ஆனா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மயூர், அவர்கிட்ட பேச முடியல. அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், சுஹாஸோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனது போர்வெலி ஈஸ்ட் நேஷனல் பார்க் சார். அங்கதான் மயூரோட வீடு இருக்கு. போலாம் வா. ராஜ்தேவ், ரொம்ப விசித்திரமான கேஸா இருக்கு. முதல்ல மான்சியோட மர்டர்ல மெயின் சஸ்பெக்ட் லவ்வர் சுகாஸ், அவனை இப்ப காணும். அப்புறம் அவனோட லாஸ்ட் லொகேஷன் அவனோட ஃப்ரெண்ட் வீட்டில் கிடைச்சது. மயூர் வீட்டுக்கு இப்ப வந்தா இங்கே இவரோட டெட் பாடி. இது நிச்சயமா தற்செயலா இருக்காது. இந்த மர்டரோட நோக்கம் ஒண்ணுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதா இருக்கும். இல்ல கொலைகாரன் இது ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கான். உங்களுக்கு மயூரை தெரியுமா? ஆமா, அவர் சுஹாஸோட ஃப்ரெண்டு. எங்க கல்யாணத்துக்கும் வந்திருந்தாரு. நீங்க அவரை கடைசியா எப்போ பாத்தீங்க? ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. 2.5 வருஷத்துக்கு முன்னாடியா? ஏன் நீங்க அவர்கிட்ட பேசுறது இல்லையா? அவர் உங்க வீட்டுக்கு வந்தது இல்லையா? சார் ஆக்சுவலா நான் யாரோடனு பேசுறதோ யாரையும் பார்க்கறதோ அவருக்கு பிடிக்கிறது இல்ல. அவரு கொஞ்சம் சந்தேகப்படக்கூடியவர். வா, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கண்டு ஆம்பளங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு. சரி, இப்ப நீ எதுக்கு வெளியே போற? இங்க பாரு, இங்க பாரு, உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ என்கிட்ட சொல்லு, சரியா? நான் வாங்கி தரேன். நீ எதுக்கு தேவையில்லாம போயிட்டு இருக்க? ஞாபகம் வச்சுக்கோ, இது கடைசி வார்னிங். சார் ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த சுஹாஸ் ரொம்ப நல்லவ மாதிரி வெளியே போய் சண்டை போட்டிருக்கான். ஆனா தான் பொண்டாட்டிய 4 சவுத்துக்குள்ள பாதுகாப்புல வச்சிருக்கான். இது எப்படி சார் முடியும்? ராஜ்தேவ், எவன் ஒருத்தன் காம்ப்ளெக்ஸ்ல வாழ்றானோ சட்ட ஒழுங்கெல்லாம் மற்றவங்களுக்கு தான் சொல்லுவானுங்க, அவனுங்களுக்கு கிடையாது. சரி, உக்காரு. சார், உங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஷூர் சார். மயூருக்கு யார் கூடயாவது விரோதம், யார் கூடயாவது சண்டை ஏற்பட்டுச்சா? ஆமா சார், சின்மய்.
சின்மைக்கு அவருக்கும் சண்டை நடந்தது சார். நீ என்னுடைய ரிப்போர்ட்டை கெடுக்க பார்த்தல, இனிமே பாரு உனக்கு என்ன பண்றேன்னு. ஷாலின், பாஸுக்கு முன்னாடி அப்படியே ஜிங் ஜாங் போட்ட ரொம்ப ஸ்மார்ட்டா காட்டிக்கிறியா நீ? இதை பாரு, நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களை எத்தனை பேரை பார்த்து. அட என்னடா பண்ணுவ நீ? என்ன வேணா பண்ணுவ, கை நீட்டி பேச. நீதாடா முதல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுற. என்ன பண்ண முடியும்? என்னடா பண்ணுவ? பேசாத சார். 2 பேரும் ஒருத்தரை மிரட்டினாங்க சார். 2 பேரும் ஒருத்தர் கோவத்திலேயே இருந்தாங்க சார். இந்த சின்மை எங்க இருக்கான் சார்? அங்க. எவன்டா? உன் மாமியார் வீட்ல இருந்து வந்திருக்கோம். பாரம்பரிய ஆணவ கூட்டம். இந்த குரூப்புக்கு ஐடி வேற இருக்கா? இந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீயும் இதுல சம்மந்தப்பட்டிருக்க. என்ன சொல்லலாம்? கலாச்சார காப்பாளரா இல்ல கலாச்சார ராட்சசனா? இதை சைபர் செல்லுக்கு அனுப்பி வைங்க. இதுல லீடு கிடைச்சா கிடைக்கலாம். சார், மான்சியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. போஸ்ட்மார்ட்டமோட அடிப்படையில் மான்சியை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களை எரிச்சிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சார், சாகறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்களுக்கும் வேற யாருக்கும் உடல் ரீதியா சம்மந்தம் இருந்திருக்கு. ரேப்பா? நோ சார், இட் சீம்ஸ் கான்சென்சுவல். மான்சி ஒரு டிவோர்ஸி. மரணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ஒரு மிஸ்ட்ரி ஆகிட்டு இருக்கு. மான்சி சம்பந்தப்பட்ட எல்லாரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். டீட்டெயிலா. மான்சியோட டைரியை கொண்டு வா. சார், மிலன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. டிவோர்ஸ் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. நம்ம குழந்தைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிலன், இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, நம்ம குழந்தை நம்மளோட பொறுப்பு தானே. என்னோட பொறுப்பு என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மான்சி. நீ முதல்ல இங்க இருந்து போ. மிலன், தயவு செஞ்சு என்ன டிவோர்ஸ் பண்ணாத. போ இங்க இருந்து. ப்ளீஸ் என்ன டிவோர்ஸ் பண்ணிடாத மிலன். போ இங்க இருந்து. ப்ளீஸ். டிவோர்ஸ்க்கு அப்புறம் கூட அவங்கள சந்திச்சிங்களா? கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? ஐ மீன், உங்க குழந்தைய பாக்குறது, பேசுறது. சார், என்னோட பழைய லைஃபை நான் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் இதையும் முடிவு பண்ணிட்டேன். நான் திரும்பி என்னோட பாஸ்ட்டை பார்க்க கூடாதுன்னு. அதுக்காக நான் எந்த வேலையும் கொடுப்பேன் சார். ஓகே. ஏன்னு தெரியல, இவன் ஏதோ ஒன்று என்கிட்ட மறைக்கிறான். சார், மான்சிக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. 2 பேருக்கும் வேற விவாதம், சண்டை எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன்? ஒரு வேலை பண்ணுங்க, இவனோட கால் ரெக்கார்ட்ஸை எடுங்க. இவனோட ஃப்ரெண்டு, எதிரி, உட்காருது, நிற்கிறது, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும். சார், 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 என் ஹஸ்பண்ட் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதுங்களா? சார், அவருக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. அப்புறம் நானும் என் பொண்ணும் அனாதை ஆயிடுவோம் சார். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க சார். இங்க பாருங்க, எனக்கு உங்க நிலைமை புரியுது. அவரை கண்டுபிடிக்க தான் முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்க புருஷன் உங்க கூட இருப்பாருன்னு நம்புங்க. சரிங்களா? இப்ப கிளம்புங்க. சார், நாங்க மான்சி பத்தி விசாரிச்சுட்டு இருந்தோம். ஆனா மான்சியோட லைஃபை பத்தி எங்களுக்கு பெருசா எதுவும் தெரியல. ஆனா பொண்ணு பலக், அவ பெரிய ஆர்டிஸ்ட். சார், இந்த பலக் ரொம்ப கை தேர்ந்த ஆளு சார். மகேந்தர், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பர்சனல் கமெண்ட் கூடாது. சாரி சார். மான்சியோட பொண்ணு பலக்கோட கால் ரெக்கார்ட்ஸ் மூலமா தெரிஞ்சது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவன் மெட்டர்னிட்டி கிளினிக்கு போயிருக்கா. சார், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அப்புறம் அம்மாவுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. ஐயோ கடவுளே, இவ்ளோ பெரிய விஷயத்தை அம்மா கிட்டயே மறைச்சிருக்க. இதுக்கு யார் காரணம்? அவனை நான் சும்மா விட மாட்டேன். சொல்லு, யார் காரணம்? அம்மா, இந்த விஷயத்தை இப்போ உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது. என்ன? என்கிட்ட சொல்ல முடியாதா? அப்ப சொல்ல மாட்டேன்ல. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமாகறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. வா, இப்பவே நான் உனக்கு அபார்ஷன் பண்ணிடுறேன். வா. அம்மா, என்ன விடு. அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னால் அம்மாவோட இந்த நிலைமையை பார்க்க முடியல. அப்புறம் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், அம்மா 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 நீங்கள் அழறத நிறுத்துங்க.
நான் அபார்ஷன் பண்ணிட்டேன். இனிமே அழாதீங்க ப்ளீஸ். என் செல்லம். ஆனா இந்த பொய் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. உன் அம்மா கிட்டயே இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்கியே, காரணம் என்ன? சார், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த குழந்தைய நான் பெற்றுக்க ஆசைப்பட்டேன். அப்புறம் நான் முழு பிளான் பண்ணிட்டேன். ப்ரெக்னென்சிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் ஸ்டடி டூருக்கு மசூரி போயிடலான்னு நினச்சேன். அப்புறம் அங்கே இந்த குழந்தைய பெற்றதுக்கப்புறம் திரும்பி வரலான்னு நினச்சேன். சரி, அப்போ குழந்தை அதை என்ன பண்ணியிருப்ப? பல்லக்கோட வயித்துல இருக்கிறது என்னோட வாரிசு. ஐ எம் த ஃபாதர் ஆஃப் த சைல்டு. சி, எனக்கு இந்த மேன் உமன் ரிலேஷன்ஷிப்ல எந்த நம்பிக்கையும் இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி டு வித் மை பாய் ஃப்ரெண்ட். கொஞ்ச நாளாக எனக்கு ஃபாதர் ஆகணுங்கிற ஆசை. எனக்குன்னு ஒரு சொந்த குழந்தை வேணும். கோயின்சிடென்ஸா பலக் அந்த சமயத்தில் என் ஆஃபீஸ்க்கு இன்டர்ன்ஷிப் பண்ண வந்திருந்தா. நான் அவகிட்ட பேசினேன், சான்ஸ் எடுத்துக்கிட்டேன். அவ கூட ஒத்துக்கிட்டா. நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மெடிக்கல் டீம் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்புறம் பலக் பிரெக்னென்ட் ஆனா. அதுக்கப்புறம் நான் பலக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட் கூட கொடுக்க போறேன். நீங்க பலக்கோட அம்மா கிட்ட பேசுனீங்களா? சார், பலக்கு 18 வயசு, இண்டிபெண்டன்ட் பொண்ணு. அவ அம்மா கூட பேச வேண்டிய அவசியம் என்ன? பலக் அம்மாவை மர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க எங்களோட பிரைம் சஸ்பெக்ட். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் சார்? நான் எதுக்கு உங்களை மர்டர் பண்ண போறேன்? ஏன்னா பலக் இப்படி பிரெக்னெண்டா இருக்கிறது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. பலக் மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க அப்பா ஆகணுன்ற கனவை பலக்கோட அம்மா கெடுத்துட்டாங்க. அதனால அவங்கள கொன்னுட்டீங்க. ஓ, வாட் நான்சென்ஸ். வார்த்தையாளந்து பேசணும். சாரி. எங்க பர்மிஷன் இல்லாம இந்த சிட்டியை விட்டு போகிறதுக்கு யோசிக்கணும். மகேந்தர் சார், சைபர் செல் உதவியால அந்த வீடியோவை வைரல் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவன் மலாட சேர்ந்தவன். குட். அப்போ மற்றவங்க அவங்களையும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் சார். அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு வர சொல்லு. அந்த வீடியோல இருந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிடுச்சா? ஆமா சார், ஒரு டீம் போயிருக்க உங்களை புரிய வச்சு கூட்டு வரதுக்கு. அந்த ரவுடி அவன் லாக்அப்ல இருக்கான் சார். கலாச்சாரத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டா திரியுறீங்க. இன்னும் அடி விழணுமா இல்ல வாயை திறக்கிறீங்களா? சார் சொல்றோம் சார், அந்த கலாச்சாரத்தோட பாதுகாவலர்கள் சார். அவங்க நம்மளோட கலாச்சாரத்துக்கு எதிராக வேலை பார்த்தாங்க. அதனால அவங்கள பிடிச்சி நாங்கள் தண்டனை கொடுத்தோம். அதை வீடியோ எடுத்து வைரல் பண்ணோம். அப்போதான் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். கலாச்சாரத்தோட பாதுகாவலன்ல நீ அந்த பொண்ணோட நடந்துகிட்டியே, அது என்ன கலாச்சாரம்? சொல்லு. இந்த நாட்டோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்கு, அமைப்பு இருக்கு. அந்த வேலையை நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. இவங்களை ஏன் கொன்னீங்க? இவங்களை நாங்க கொல்லல சார். உங்க கலாச்சாரத்தை எங்க நடத்திக்கிட்டு இருந்தீங்களோ அங்க இருந்து 200 மீட்டர்ல உங்க பாடி இருந்துச்சு. உண்மையை சொல்லுங்க சார். நாங்க அங்க ஒரு காரை பார்த்தோம். யாரோ பெரிய ஆளுங்கன்னு நினைச்சோம். அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த கலாச்சாரம் பாதுகாப்புன்ற நினைப்பெல்லாம் தூக்கி போடுங்க, இல்ல பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க. சார், ஒரு நிமிஷம் சார். இவங்க நேஹா. இவங்களோட வீடியோ தான் வைரல் ஆச்சு. ஹலோ. இங்க பாருமா, உனக்கு நடந்தது உண்மையிலேயே ரொம்ப கொடுமை. என்னால உன் குடும்பத்தோட வேதனை வலிகள் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியுது. கண்ணா, இந்த மாதிரி கேஸ்ல நீ கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் அந்த ரவுடிங்களை எங்களால பிடிக்க முடியாது. அப்படி அவங்கள பிடிக்கலன்னா இன்னைக்கு உனக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு நடக்கலாம். இவங்க நிறுத்த மாட்டாங்க, நாம தான் நிறுத்தி ஆகணும். ஸோ நீ கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவங்கள பிடிக்க முடியும். அப்புறம் நீ பயப்படாத, உன் பேர் எங்கேயுமே வராது. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியாமா? தட்ஸ் லைக் அ குட் கேர்ள். மகேந்தர், நீ போமா. சார், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மான்சியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மிலிந்தர் தன்னுடைய டெபிட் கார்டை மட்கே ஹோட்டல்ல ஸ்வைப் பண்ணியிருக்காரு. அப்புறம் சில மணி நேரத்தில் அந்த ஹோட்டல் கிட்டயே மான்சியோட எரிஞ்சு போன டெட் பாடி கிடைச்சது. சொல்லு, மான்சியை எங்க எப்படி கொலை பண்ண? சார், நான் அவளை கொல்லல. அப்ப எந்த ஏரியால மான்சியோட கொலை நடந்ததோ அந்த நாள்ல அந்த ஏரியால ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருந்த? ஆக்சுவலி மான்சி தான் என்ன பார்க்கணும்னு நினைச்சா. எனக்கு அவளை பார்க்க கூட விருப்பம் இல்லை. ஆனா அவ போன்ல ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சா. அதனால அவளை பார்க்க போனேன்.
அப்ப மான்சி ரொம்ப டென்ஷன்ல இருந்தா. நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணும்போது அவ இதை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் மான்சி உன் கூட வாழணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. நீ முடியாதுன்னு சொல்லியிருப்ப. அப்புறம் அவங்க மிரட்டி இருக்கலாம். ஹோட்டல்ல உங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயத்த உன் மனைவி கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கலாம். பயத்துல நீ அவங்கள கொன்னுட்ட. இல்ல சார், நான் சொல்றது உண்மை. நான் மான்சிய கொலை பண்ணல. ஓகே, இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீ சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. அப்படி மான்சியோட புருஷன் சொல்றது உண்மைன்னா, மான்சி ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மான்சியை கொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஏரியா ஹோட்டல்ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சார், பழக் சொல்றத பார்த்தா மான்சி நகைகள் போட்டுக்கிற ஆள் கிடையாது. அப்புறம் அவங்க கையில பெரிய அமௌண்ட்டும் கிடையாது. அதனால கொல்ல திருட்டும் இருக்காது. கரெக்ட். அப்புறம் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள எரிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கொலைகாரன் மான்சியை அடையாளம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கான். இப்ப கேள்வி என்னன்னா, மான்சியை இந்த அளவுக்கு வெறுக்கிறது யாரு? சார், எனக்கு தெரிஞ்ச சுஹாஸா இருக்கும் சார். ஏன்னா மான்சி சுஹாஸோட காதலை ஒத்துக்கல. அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவ மட்டும் கையில மாட்டினான்னா இந்த கேஸ் உடனே முடிஞ்சிடும். ரொம்ப ஸ்மெல் வருது. பிளம்பருக்கு ஃபோன் பண்ண, அவர் வந்துட்டு இருக்காரு. ஆனா ஹவுஸ் ஓனர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அட வாங்கப்பா, துர்நாற்றம் மூக்கடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, பெரிய நோய் வந்துடும் போல இருக்கு. இந்த கெட்ட தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியல. பாருங்க பாருங்க, போய் பாருங்க. சார், இங்க கை கடிச்சது சார். பாடியை வெளியேடுங்க. முகத்தை திருப்புங்க. சார், இவன் தான் அந்த வீட்டு ஓனர் பல்வந்த். சார், உங்களுக்கு முக்கியமான கால் வந்திருக்கு. நீ டாக்டர் சாயலோட அசிஸ்டன்ட் தானே? ஆமா சார். உன் வீட்டுக்கு பின்னாடி இருந்த டெட் பாடி யாரோடது? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். உண்மையை சொல்லி, இல்லைன்னா இன்னும் நான் உன்னை அடிப்பேன். சுகாசை எதுக்கு கொண்ட? சார், என்ன சார் சொல்றீங்க? சுஹாசன் நான் ஏன் சார் கொல்ல போறா? அவர் என் பேஷண்ட். அவன் உன் பேஷண்டா இல்ல சந்தியா உன்னோட பேஷண்டா? உன்னோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணோம். ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு ரொம்ப நேரம் அவ கூட பேசியிருக்க. பல்வந்த் அவன் வாயை திறந்து சொல்லிட்டான். உன் நல்லதுக்கு சொல்றேன், நீயும் வாயை திறந்துரு. எனக்கு லாயர் வேணும். ராஜ்தேவ், மகேந்தர், சாருக்கு லாயர் கொடுங்க. சொல்லிடுறேன் சார். மயூர் என்னுடைய கசின் தம்பி சார். அவன் மூலமா தான் எனக்கு சுஹாலோட சந்தியாவோட அறிமுகம் கிடைச்சது. நான் சந்தியாவை பார்த்தப்ப எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அவளும் என்னை விரும்ப ஆரம்பிச்சா சார். சார், எங்களுக்குள்ள அஃபார் இருந்ததுன்னு உண்மைதான். ஆனா எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு இருந்தது சார். ஆனா இந்த விஷயம் மயூருக்கு தெரிஞ்சிடுச்சு. அவன் சுஹாஸ் கிட்ட சொல்றதுக்கு பதிலா சந்தியாவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவளை பிளாக்மெயில் பண்ணதும் இல்லாம அவ கூட அவன் இதுக்காக மயூரை பழி வாங்கியே தீரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா மான்சிங்களை ஒரு ஹோட்டல் வாசல்ல வச்சு பார்த்துட்டான். நான் சொல்றத கேளு சந்தியா. இந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்துரு. அப்புறம் உன் கல்யாணத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடு. மானசி எங்க உறவுக்கு தடங்களா இருந்தா. அதனால முதல்ல அவகிட்ட நாங்க சாரி கேட்டோம். அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி பேசி எங்க கார்ல அவளை உட்கார வச்சு அவளோட டெட் பாடியை ஆள் இல்லாத இடத்துக்கு கொண்டு போனோம். மயூரை எப்படி கொன்ன? சார், அன்னைக்கு ராத்திரி சுஹாஸ் கோவப்பட்டு வீட்டு விட்டு போயிட்டாரு. நான் ராத்திரி சாஹில் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு சுஹாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அப்புறம் அவர் என் ஃபோனை பறிச்சு பார்த்துட்டாரு. நான் சாஹில் கிட்ட பேசிட்டு இருந்தேன் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் அவர் அதே இடத்துல இறந்துட்டாரு. சார் சார், நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால சாஹிலுக்கு ஃபோன் பண்ணேன். சாஹில் அங்க வந்தாரு. அப்புறம் சாஹில் சார், நான் என்னோட கம்பவுண்டர் பல்வந்தை கூப்பிட்டேன். அப்புறம் அவனோட உதவியோட சுஹாஸோட பாடியை அப்புறப்படுத்தணும். அதுக்கப்புறம் நான் சுஹாஸோட மொபைலை எடுத்துக்கிட்டு மயூரோட வீட்டுக்கு போயிட்டேன். மயூரோட கணக்கை தீர்க்க வேண்டியிருந்தது. அவளோட வீட்லேயே நான் மயூரை அடித்தேன். அங்கே சுஹாஸோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். ஃபோனையும் உடைச்சிட்டேன். நீங்கள் செக் பண்ணும்போது லாஸ்ட் லொக்கேஷன் மயூரோட வீட்டை காட்டணுங்கிறதுக்காக. அப்படி காட்டினாதான் நீங்கள் மயூரை கொண்டுட்டு சுஹாஸ் ஓடிட்டான்னு நினைப்பீங்கன்னு நினச்சேன். 2 பேரும் வெக்கப்படணும். டாக்டரை மக்கள் தெய்வமா நம்புறாங்க. ஆனா நீ
ராட்சசம் பண்ற காரியம் எல்லாத்தையும் பண்ணியிருக்க. இதுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். கடைசியில போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட விசாரணைனாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி கேஸை எல்லா விதமான ஆதாரத்தோட ஒப்படைச்சாங்க. குற்றவாளி எந்த ஒரு விதத்திலையும் தப்பிக்க கூடாதுன்னு இந்த கேஸ் மூலமா இன்னொரு விஷயமும் வெளியே வந்தது. சந்தேகம் அது கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலும் சரி, நண்பர்களுக்குள்ள இருந்தாலும் சரி, இல்ல வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, சரியான நேரத்துல பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இல்லனா இந்த காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி அதிகமாகிக்கிட்டே உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப், குடும்பம், அவளையும் சமுதாய சீர்திருத்தங்களையும் அது சேர்த்து கெடுத்துரும். அப்புறம் நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் நம்ம சந்திப்போம் இந்த கிரைம் பேட்ரோல் நிகழ்ச்சியில் பிளாக் ஹெட்லைன்ஸ் பார்க்கல இன்னொரு புது கேஸோட. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைமுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான் இருக்கு. அது நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்கன்ட்டு. எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.